கோயம்புத்தூரில் சுமார் 481 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரை கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கோவை உக்கடம் பகுதியில் உள்ள புதிய மேம்பாலத்தை 481 கோடி மதிப்பில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. முன்னதாக கோவை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று கோவை அரசு கலைக்கல்லூரியில் துவக்கி வைத்தார். அதேபோல கோவை வடவள்ளி செல்லும் லாலி ரோடு சந்திப்பில் அமைய உள்ள புதிய மேம்பாலம், செம்மொழி பூங்கா வளாகத்தில் அமைக்கப்படும் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ஆகிய வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தவிர பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் துறைக்காக 40 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடம், கோவை வ.உ.சி. மைதானம் அருகே 1 கோடியில் கட்டப்பட்ட உணவு விடுதி, கோவை கடலைக்கார சந்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆதரவற்றோர் தங்கும் விடுதி, கோவை புளியகுளம் அரசு கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் ஆகியவற்றையும் இவர் அடிக்கல் நாட்டினார். மேலும் கனியூர் பகுதியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் திருவுருவ சிலையை அவர் இன்று திறந்து வைப்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை துவங்கி வைத்துவிட்டு கோயம்புத்தூரில் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரை கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துவிட்டு தற்போது அங்கு பார்வையிட்டு வருகிறார். 481 கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அங்கு திறந்து வைத்திருக்கிறார். போக்குவரத்து நெரிசலை குறைக்க 3.8 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மேம்பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. புதிய மேம்பாலம் வழியே பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு விரைவாக செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். கோயம்புத்தூரில் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரை கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அங்கு பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்வில் முதலமைச்சரோடு அமைச்சர்கள், அதிகாரிகள் என யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இது குறித்தான முழு விவரங்கள் நேசராஜ். வணக்கம். கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் வரை 481 கோடி மதிப்பீட்டில் 3.8 கிலோமீட்டர் வரை கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். அந்த மேம்பாலத்தில் சிறிது தூரம் பயணமும் மேற்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவாவேலு, பொன்முடி, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்களும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக கோவை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் புதல்வன் என்கின்ற நிகழ்ச்சியும் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இதனை அடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார் கோவையில். அதே போல பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் மற்றும் சமூக அறிவியல் துறைக்காக 40 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனை அடுத்து கனியூரில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் திருவுருவ சிலையும் அவர் திறந்து வைக்கிறார். பின்னர் அவர் கனியூரில் இருந்து விமானம் மூலம் சென்னை செல்கிறார். முதல்வர் வருகையொட்டி கோவையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போக்குவரத்தானது உக்கடத்திலிருந்து ஆத்துப்பாலம், அதே போல ஆத்துப்பாலத்திலிருந்து குனியமுத்தூர் செல்லும் இந்த மேம்பாலமானது போக்குவரத்து மிகவும் நெரிசலாக இருந்தது. இதனை அடுத்து மேம்பாலம் இன்று துவக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த உக்கடம் பகுதியில் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும், அதே போல உக்கடம் பகுதியில் இருந்து கேரளாவுக்கு அனைத்து வழிகளுக்கும் இந்த முக்கியமான பாதையாகும். கேரளா, பாலக்காடு, திருச்சூர், திருவனந்தபுரம் வரை இந்த முக்கியமான பாதை ஆகும். மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான இந்த மேம்பாலத்தை துவக்கி வைத்த முதல்வருக்கு பொதுமக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜ்.